இந்த அருமையான நாளுக்காய் நன்றி அப்பா. அந்த நாளிலே ஆண்டவரே தங்களுடைய பாதுகாவலின் திருவிழாவை கொண்டாட இருக்கின்ற இந்த அருமையான பிள்ளைகளை உடைய கரத்தில் நான் தருகிறேன் ஆண்டவரே. இதோ கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு அப்பா பொருளையும் நீர் ஆசீர்வதிக்கிறான். இதையும் கொண்டு
ஆண்டவருடைய பெயரால் நமக்கு உதவி உண்டு. அவர் எழிலை மனை படைத்தவர். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மக்கள் தங்களை பாதுகாவலின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்தருளும், புனிதப்படுத்தியருளும். இக்கொடி உயர ஏற்கப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவதாக. இதனோ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகனின் தூய இதயத்தையும் உடைய தாயுமாகிய தூய கன்னிமரியாதையும் எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரின் நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகிறோம். புனிதரே, தூயரே, அந்தோணியாரே, உம் அருட்கரம் உலகெல்லாம் அரவணைப்பது போல நீலவானை முட்டி நிற்கும் கொடிக்கம்பம் தனிலே ஐயாவும் திருக்கொடி அழகாக பறக்கின்றதே. 8 திக்கும் திரண்டெழும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகவென்றே அன்போடு அழைக்குதையா. புனிதரின் திருக்கொடியே வாழ்க, நலம் தரும் ஜீவனதியே நீ வாழ்க, கோடி அற்புதரே வாழ்க. ஞானத்தை படைத்த இறைவனை திருக்கரங்களில் ஏந்திடும் புனிதரே, போல மிகுந்தவும் கொடியும் இரு கரங்களை விரித்தே அழைக்குதே. வானிலே அசைந்து ஆட எம்மேனியும் சிலிர்த்து மகிழுதே. ஞானத்தை படைத்த இறைவனை திருவே எழில் உருவே திருக்கொடியே நீ வாழ்க. அழகே இறைக்கரமே புதுமை புனிதரே வாழ்க. ஞானத்தை படைத்த இறைவனை ஆழ்த்திடும் வழிகளில் அந்த இறைவன் நம்மை நடத்துவார். சொல்லுதற்கரிய செயல்களை தினம் புரிந்தே நம்மை வளர்க்கிறார். அவரது பணிகளை தொடர நம் புனிதரை
தேர்வு செய்தார். நிறையருள் அவர் மேல் பொழிந்து வானுயர அவரை உயர்த்தினார். அன்பர் புகழ் வானுயர்ந்து கொடி பறக்குது, ஆழ்கடலை தாண்டி சென்று மனம் பரப்புது. பக்தர்களின் கூட்டம் இங்கு வளர்ந்து பெருகுது, வலிமை மிக்க புனிதர் கரம் உறக்க மறந்தது. மனித மாண்பின் சிகரமே, இறைவன் அன்பின் திலகமே, மெய்ஞான களஞ்சியமே, வாழ்க வாழ்கவே. உலகம் வந்த வள்ளலே, உலவும் அருளின் தென்றலே, அந்தோணி புனிதரே, வாழ்க வாழ்கவே. ஞானத்தை படைத்த இறைவனை திருக்கரங்களில் ஏந்திடும் புனிதரே, கோலமிகுந்தவும் கொடியும் இரு கரங்களை விரித்தே அழைக்குதே. வானிலே அசைந்து ஆட எம்மேனியும் சிலிர்த்து மகிழுதே, ஞானத்தை படைத்த இறைவனை. இதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இரவினில் தாவித்திட்ட வேளையிலே முழு நிலவாய் நிலமதில் நடந்தவனே, இடதனில் துடித்திட்ட பொழுதினிலே எங்கள் இதயத்தில் மலர்ந்திடும் சுடரொளியே. பாவம் நம்மிலே மறையாதோ, தேவன் பாதம் நம்மிலே பதியாதோ. சோகங்கள் மறைந்திட அருள் புரிவாய், உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. இங்கே இவ்வளவு இடம் இருக்குது, அந்த இடத்துல வந்து உட்காரலாம். ஆலயத்தில் உள்ளே வந்து வெளியே இருக்கிறவங்க தயவுசெய்து இன்றைக்காவது வாங்க, கொடியேற்ற தன்னைக்கு. அந்த திருப்பலி முடிந்த பிறகு இந்த வெளியே இருக்க பட்டாசு இதெல்லாம் போடலான்னு நினைக்கிறேன். எல்லோருமே திருப்பலியிலே பங்கேற்று இறைவனுடைய அருளை பெற்று செல்லுமாறு அன்போடு அழைக்கின்றோம். கோயிலில் அவ்வளோ இடம் இருக்குது, உள்ளே வாங்க. நமக்காக தான் கோயில் இருக்கு. தந்தை மகன் தூயாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் நம் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த தெய்வீக திருப்பலியானது பாலகுருஸ் மரியம்மாள் குடும்பத்தினருடைய குடும்ப நலனுக்காக, உடல் நலனுக்காக, அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக, வாகன தொழில் முன்னேற்றத்திற்காக,
பிள்ளைகள் கல்வியிலும் ஞானத்திலும் வளர, திருமணம் நடைபெற, வேலை வாய்ப்பு கிடைக்க, தீய சக்தி தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை பெற, வெளிநாடு செல்ல, குடும்ப அமைதிக்காக, இறை ஆசிருக்காக, கடன் பிரச்சனை தீரவும், நினைத்த காரியங்கள் நிறைவேறும்படியாகவும் ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. அத்தோடு நம்முடைய வௌவால் தொத்தி பங்கு சமூகத்திற்காக, நம்முடைய ஊரிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும், நம்முடைய குடும்பங்களிலே நல்ல அமைதி நிலவும்படியாகவும், இறைவன் தாமே நம்முடைய தொழில் முயற்சிகளை ஆசிர்வதிக்கும்படியாகவும், அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்தருளும்படியாகவும், நம்முடைய ஊரில் நம்முடைய குடும்பத்தில் அமைதி நிலவும்படியாகவும் சிறப்பான விதத்திலே இந்த தெய்வீக திருப்பலியிலே மன்றாடுவோம். மேலும் அகில உலக அமைதிக்காக, நம்முடைய நாட்டின் அமைதிக்காகவும் மன்றாடுவோம். கடந்த சில நாட்களாக நம்முடைய அண்டை நாட்டோடு எல்லை பிரச்சனைகளில் அதிகமான ஒரு போர் பதற்றம் நிலவி, அதிகமான சண்டைகளும் நிலவி, பல அப்பாவி மக்களும் தங்களுடைய இன்னுயிரை இழந்திருக்கிறார்கள். இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்ந்து நடைமுறையிலிருந்து மக்கள் அனைவரும் அமைதியாக வாழ, நாட்டு தலைவர்களுக்கு மத்தியிலே நல்ல அமைதி நிலவ, இனி எந்த பிரச்சனைகளும் ஏற்படாமல் ஒரு சுமூக சூழ்நிலை நிலவும்படியாகவும், நம்முடைய நாட்டின் அமைதிக்காகவும் மற்றும் சிறப்பாக அகில உலக அமைதிக்காகவும் இந்த பலியிலே மன்றாடுவோம். அன்பு மக்களை, நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியாருடைய விழாவை கொடியேற்றத்தோடு சிறப்பாக தொடங்கி இருக்கின்றோம். பல வேண்டுதல்களோடு, எண்ணங்களோடு, ஏக்கங்களோடு நாம் இந்த திருப்பலியிலே குழுமியிருக்கலாம். தொடர்ந்து நடைபெறக்கூடிய இறை வழிபாடுகளில் ஒவ்வொரு நாளும் பக்தியோடு பங்கேற்று மன்றாடுவோம். அன்பு மக்களே, நமக்கு பல வேண்டுதல்கள் இருந்த பொழுதிலும் கூட ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேண்டுதல் நமக்கு முக்கியமான தேவையாக, இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கலாம். அந்த தேவையை மனதிலே தாங்கியவர்களாக புனித அந்தோணியாரின் பரிந்துரை மூலமாக, இறைவா எனக்கு அந்த வேண்டுதலை தாரும் என்று இந்த திருவிழா நவ நாட்களில் சிறப்பாக அந்த வேண்டுதலை முன்னிறுத்தி மன்றாடுவோம். நிச்சயமாக நாம் கேட்ட அந்த வேண்டுதலை இறைவன் நமக்கு நிறைவேற்றி தந்து, நமக்கு தேவையான எல்லா அருள் வரங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நம்முடைய வாழ்வை நிரப்புவாராக. தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்புக்கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதலாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம்
இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யார். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கு தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்தராண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையின் நின்று நித்தியமாக ஜனித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலத்தும் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதம். தூசுத்தாவையுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களாகிய எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டு உணரவும் செய்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திரு வசனங்கள் 14 மற்றும் 43 முதல் 52 வரை. அந்நாட்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது, ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள்.
எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்லுகிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலைவாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் அவர் புகழை நானும் பாடிடுவேன். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். என் ஆன்மாவரில் பெருமை கொள்ளும். எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. எளியவர் இதை கேட்டு மகிழ்வாராக. ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவரை நம்பி வாழ்வோரை சுற்றி ஆண்டவர் தூதர் என்றும் காத்திடுவார். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே. ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று சுவைத்து பாருங்கள், சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எவ்வளவோ இனியவரே என்று ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். ஆண்டவரை நான் போற்றிடுவேன் என்றும் ஆண்டவரை நான் போற்றிடுவேன்.
இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 20 25 முடிய. அன்புக்குரியவர்களே, இரண்டாம் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 மற்றும் 14 17 முடிய. யோவான், நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்களினத்தையும் மொழியையும் காத்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அள்ளும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிகொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா. கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்க. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும், வாழ்வளிக்கும், நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாவுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. நல்ல நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கின்றேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 10 இறை வசனங்கள் 27 முதல் 30 முடிய. அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு
உமக்கு புகழ். இன்றைக்கு தியான பாடல் என்ன பாடினோம் தெரியுமா? தியான பாடல் பாடினாங்க. அதான் முதல் வாசகத்துக்கு அப்புறம் ஒரு பாட்டு பாடினாங்க. நான் சிஸ்டர்ஸ்ட்டு கேட்கல, மற்றவங்க கொயரையும் கேட்கல. ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை சொல்லுவோமா? ஆண்டவரை நான் போற்றி. எதுக்காக? ஏன்? சும்மா சொல்லுங்க, இதில் ஒன்றும் ரைட்ஸ் தப்புலாம். அதை விட முக்கியமான இன்றைய நாள் நமக்கு ஒரு பொன்னான நாள். ஏன்? இன்றைக்கு நம்ம ஊருக்கு புதிதாக கொடிமரம் அர்ச்சிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாதுகாவலருடைய திருவிழாவை கொடியேற்றத்தோடு ஆரம்பித்திருக்கின்றோம். எனவே இது ஒரு முக்கியமான நாள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு உங்களுடைய முன்னாள் பங்கு தந்தை, இந்நாள் பங்கு தந்தை அவர்களோடு சேர்ந்து எனக்கு ஒரு வாய்ப்பு, உங்களோடு இந்த ஒரு நல்ல நாளை கொண்டாடுவதற்கு வாய்ப்பு கிடைத்ததுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். அதனால தான் இன்றைக்கு எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கும். அப்படி தானே? அந்த கொடி ஏற்றும்போது லைட் அப்படியே வந்தது. எவ்வளவு பார்க்க ஒரு இறைவனுடைய அருள் நம் மீது இறங்கி வந்ததை போன்ற ஒரு தெய்வீகமான ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால்தான் ஆண்டவரை நான் போற்றிடுவேன். இன்று ஒரு நல்ல நாள். இன்றைக்கு நல்ல ஆயனுடைய ஞாயிறை நாம் கொண்டாடுகின்றோம். இன்றைய வாசகங்கள் எல்லாம் நல்ல ஆயனை பற்றி தான் கூறுகின்றது. நமக்கு தெரியும் 2020 கொரோனா வந்தது. அப்பொழுது நான் செங்கல்பட்டு பக்கம் ஒரு இடத்துல பணியாற்றி கொண்டிருந்தேன். இதை விட மோசமான ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே எல்லாரும் வாயை மூடியிருந்தோம், கையை மூடியிருந்தோம். மாஸ்க், பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்க்க முடியாது. பார்த்துட்டோம்னா கையை கழுவணும், இல்லாட்டி முகத்தை கழுவணும். இந்த மாதிரி ஒரு பெரிய கொடூரமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அப்போ எனக்கு நிறைய மன கஷ்டங்கள், என்னுடைய பணித்தளத்தில் இருந்த நிறைய கஷ்டங்கள். நான் இதுவரை கல்வி பணியில் தான் இருந்திருக்கிறேன். அப்போ அந்த யார்கிட்டையும் போய் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, எப்படியாவது அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வரணும். அப்போ எங்களுக்கு ஒரு சின்ன சேப்பல், எங்கள் ஹவுஸ்லேயே ஒரு சின்ன கோவில், அங்கே போய் நான் காலையிலையும் மாலையிலையும் ஜெபிப்பேன். அப்பொழுது எனக்கு உருவகமாக கிடைத்தது இந்த நல்ல ஆயன். இறைவமகன் இயேசு எண்ணெய், காயப்பட்ட எண்ணெய் அவருடைய கழுத்திலே தொங்க போட்டு இருக்கின்றார். என்னை அவர் பாதுகாப்பார். அவர் ஒரு நல்ல ஆயனாக இருந்து என்னை வழி நடத்துவார். எனவே நான் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்ற ஒரு உற்சாகம், ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைத்தது. என்னுடைய வாழ்க்கையிலே அந்த நல்ல ஆயனாக ஆண்டவர் என்னை வழி நடத்துகின்றார். அதை போல் அன்னை மரியாள் வியாகுல மாதாவாக, நமக்கு தெரியும் வியாகுல மாதா படம் பார்த்தீங்கன்னா தெரியும். வியாகுல மாதா மடியிலே இறந்த இயேசுவை வைத்திருப்பார்கள். அப்படி என்னையும் அந்த மடியிலே போட்டு தாளாட்டி எனக்கு ஆறுதல் கொடுத்து பாதுகாத்து வருவதாக நான் உணர்கின்றேன். இன்றும் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். எனவே இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாக இருக்கின்றது. காரணம், இறைவன் என்னை நல்ல ஆயனாக இருந்து வழி நடத்துகின்றார். என்னை மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருக்கும் அவர் நல்ல ஆயனாக இருக்கின்றார். அதைத்தான் நற்செய்தியிலே பார்க்கிறோம். இப்போ நாங்கள் காரில் வரும்போது ஒரு 100க்கு மேலே செம்மறி ஆடுகள் வந்துச்சு. அப்போ முன்னாள் பங்கு தந்தை சொன்னார், நான் கூப்பிட்டு பார்த்தேன், என் குரலுக்கு ஒன்றும் வரல, அந்த மேய்க்கிறவன் ஒன்றா பின்னாடி போச்சு. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம எல்லாரையும் பார்த்து அவர் சொல்கிறாரு, இவங்கெல்லாம் என்னுடைய மந்தை, என்னுடைய குரலுக்கு இவர்கள் செவிமடிக்கின்றார்கள். நான் இவர்களை அறிந்திருக்கின்றேன், அவர்கள் என்னை அறிந்திருக்கின்றார்கள் என்று நம்மை பார்த்து சொல்கின்றார். நாம் இயேசுவை, இந்த நல்ல ஆயனை அறிந்திருக்கிறோம், அவருடைய குரலுக்கு செவிமடிக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கின்றார். உண்மையிலேயே நாம் இந்த நல்ல ஆயனுடைய குரலுக்கு செவிமடிக்கின்றோமா? இன்றைக்கு நாம் கொடியேற்றத்தன்னைக்கு நாம் கேட்க வேண்டும்.
இறைவன் என் மீது இவ்வளவு தூரம் நம்பிக்கை வைத்து இவர்கள் என்னுடைய ஆடுகளாக இருக்கின்றார்கள், இவர்களை நான் அறிகின்றேன். நம்மை நம்முடைய தந்தை இறைவன் இறைமகன் இயேசு அறிந்திருக்கின்றார், நான் அவரை அறிந்திருக்கின்றேனா? இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டிய கேள்வி, எப்படி இந்த நல்ல ஆயனாகிய இயேசுவை இறைவனை அறிந்து கொள்வது? நம்முடைய ஜெபத்திலே இறைவனை அறிந்து கொள்ளலாம். அது என்னுடைய தனிப்பட்ட ஜெபமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய குடும்பமாக இருக்கலாம், அல்லது கோவிலிலே வந்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது அந்த நல்ல ஆயனை அறிந்து கொள்ளலாம். திருப்பலியிலே நமக்கு அந்த நல்ல ஆயனோடு பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது. நல்ல ஆயனுடைய வார்த்தைகளை, நல்ல ஆயன் யார் என்று விவிலியத்திலே நற்செய்தியிலே நாம் வாசிக்கின்றோம். அப்படி வாசிக்கின்ற பொழுது இந்த நல்ல ஆயன் யார் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனால் நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நற்செய்தியை வாசிக்கிறதோடு மட்டுமல்லாமல் அதில் இறைவனுடைய வார்த்தைகளை எடுத்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த வார்த்தை எனக்கு இன்று என்ன பொருள் கொடுக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மெல்லாம் விவிலியம் வாசிப்போம், அதில் ஏதாவது ஒரு வார்த்தை பிடித்ததென்றால் அதை திரும்ப திரும்ப நாம் சொல்லுவதின் வாயிலாக இறைவனுடைய குரலை நாம் தெரிந்து கொள்ள பார்க்கின்றோம். அதன் வழியாக நாம் அந்த இறைவனை, நல்ல ஆயனை தெரிந்து கொள்கின்றோம். அப்பொழுதுதான் அவர் சொல்கின்றார், நீங்கள் என்னுடைய குரலை கேட்கின்ற பொழுது என்னை பின்பற்றுவீர்கள், நான் உங்களை கைவிட மாட்டேன், என்னிலிருந்து யாரும் பிரிந்து செல்ல மாட்டீர்கள். அப்படி உத்தரவாதம் கொடுக்கிறார். அப்போ நம்ம இறைவனுடைய குரலை கேட்டு வாழ்கின்ற பொழுது எவ்வளவு துன்பம் வரலாம், துயரம் வரலாம், தோல்விகள் வரலாம், வெற்றிகள் வரலாம், மகிழ்ச்சிகள் வரலாம், சங்கடங்கள் வரலாம், நோய்கள் வரலாம், அப்போ எல்லாம் உங்களை கைவிட மாட்டேன் அப்படின்னு ஆண்டவர் உத்தரவாதம் கொடுக்கின்றார். அதுதான் 2வது வாசகத்தில் யோவான் இதிலேருந்து வாசிக்க கேட்டோம். இந்த நல்ல ஆயன் நம்மை நீர் உள்ள நிலைகளிலே நடத்தி செல்கின்றார், நம்முடைய காயங்களுக்கு மருந்து இடுகின்றார், நாம் களைப்புறுகின்ற பொழுது நமக்கு இளைப்பாறுதல் கொடுக்கின்றார். இப்படிப்பட்ட இந்த நல்ல ஆயனுடைய ஞாயிறைத்தான் நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நல்ல ஆயன் ஞாயிறை கொண்டாடுகின்ற வேளையிலே அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது, தந்தையே நீரும் நானும் ஒன்றாயிருப்பது போல இவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. ஆக இந்த நல்ல ஆயனுடைய மந்தையைச் சேர்ந்தவர்கள் நாம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒற்றுமையோடு இருக்க வேண்டும். ஒற்றுமை எப்போ வரும்? அடுத்தவங்களை பற்றி புரணி பேசுகிறதுனால வராது, அடுத்தவங்களை பற்றி பொறாமைப்படுறதுனால வராது, அடுத்தவங்களை பற்றி மன்னிக்கின்ற பொழுது, அடுத்தவங்களை ஏற்றுக்கொன்ற பொழுது. இந்த மன்னிக்கிறது, பொறுமையோடு ஏற்றுக்கொள்வது, பொறாமைப்படாதெல்லாம் எங்கேருந்து வரும்? நம்முடைய குடும்பத்திலிருந்து தான் வரும். கணவன் மனைவியை ஏற்றுக்கொள்வது, பெற்றோரை பிள்ளைகள் ஏற்றுக்கொள்வது, பிள்ளைகளை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்வது, பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுப்பது, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, அன்பு செய்வது, மன்னிப்பது, பொறுமையோடு இருப்பது, பொறாமைப்படாமல் இருப்பது, நம்முடைய கடமைகளை செய்வது, சோம்பேறித்தனம் இல்லாமல் இருப்பது, ஜெபிப்பது, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது, அடுத்தவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது. இப்படி நாம் நம்முடைய குடும்பத்திலே செய்கின்ற பொழுது நம்முடைய அன்பியத்திலே செய்வோம், அன்பியத்திலே செய்கின்ற பொழுது நம்முடைய ஊரிலே செய்வோம், நம்முடைய ஊரிலே செய்கின்ற பொழுது நம்முடைய பங்கிலே செய்வோம். அப்பொழுது இந்த இறைவனுடைய அன்பு, மன்னிப்பு, சமாதானம், ஒற்றுமை, பொறுமை, மகிழ்ச்சி இவையெல்லாம் நமக்கு நிறைவாக கிடைக்கும். அதைத்தான் ஆண்டவர் இந்த நல்ல ஆயன் ஞாயிறு அன்று நம்மிடமிருந்து எதிர்பார்க்கின்றார். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நம்ம அருமையாக நம்முடைய பாதுகாவலருடைய கொடியை ஏற்றிருக்கின்றோம். கொடி கீழிருந்து மேலே பறக்கின்றதை போன்று நம்முடைய எண்ணங்களும் வான் நோக்கி இருக்க வேண்டும். அடுத்தவங்களுக்கு எப்படா குழி தோண்டலாம், அடுத்தவர் பற்றி எப்படி பொறாமைப்பட்டு அடுத்தவங்களை பற்றி பேசலாம், ஊர் 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அப்போ நமக்குள்ளேயே நம்ம சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்தோம்னா அடுத்தவங்க என்ன செய்வாங்க? இன்னும் நெருப்பிலே மண்ணெண்ணெயை ஊற்றி எண்ணெயை ஊற்றி நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரிவை தான் வளர்ப்பாங்க. நமக்கு இருக்க 1000 பிரச்சனைகள் வரலாம், ஆனால் இறைவன் நம்ம கைவிட மாட்டார். ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் வான் நோக்கிய சிந்தனை. கொடிமரம் மட்டும் மேலே, ஆகா கொடி எவ்வளோ அழகாக பறக்குது,
பறந்து என்ன செய்யுது? எல்லாரும் கோயிலுக்கு வா அப்படின்னு கூப்பிடுது. நம்ம வரும்போது என்ன செய்வோம்? கொடி நல்லா பறக்குது, சல்யூட் அடித்து போய்கிட்டே இருக்கும். கோயிலுக்கு வரணும், உள்ளே வரணும், ஆண்டவருடைய அருளை பெற்று வா, பெற்றுச்சல் அப்படின்னு தான் அந்த கொடிமரம் நம்மை அழைக்கின்றது. அதுவும் இந்த உயரமாக இருக்கிறது. ஏன்? நம்ம மெயின் ரோட்டில் இருந்து வரும்போதே வா, என்னை நோக்கி வா, இறைவனை நோக்கி வா, நான் ஆறுதல் தருவதற்காக இருக்கின்றேன் அப்படின்னு அந்தோனியார் நம்மை அழைக்கின்றார். இறைவனுடைய நல்ல ஆயனுடைய அருளை நமக்கு பெற்று தருவதற்காக வருகின்றார். அப்போ நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்களாக இருக்க வேண்டும். இந்த கொடி எங்கே இருக்குது? கொடி மரம். அந்த மரம் அந்தரத்தில் இல்லை, தரையோடு நன்றாக ஊன்றப்பட்டிருக்கிறது. தரையிலே அது ஊன்றி இருக்கின்றது. அதை போல நம்முடைய வாழ்க்கை இந்த மண்ணிலே ஊன்றி இருக்க வேண்டும். இந்த மண்ணில் ஊன்றி இருக்கணும்னா அது அந்த கம்பி கொடிமரம் இல்லை, நீ மண் நான் இரும்பு அப்படின்னு நான் தான் வீராப்போடு நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? கீழே தான் விழும். மண்ணை நம்பி அது இருக்கின்றது. அப்போ நம்ம ஒருவரை நம்பி நாம் இருக்க வேண்டும். நமக்கு பணங்கள் இருக்கலாம், பதவிகள் இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், நல்ல சுகம் இருக்கலாம். இருந்த போதிலும் அடுத்தவர்களோடு ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற பொழுதுதான் நாம் இன்றைக்கு ஏற்றிய இந்த கொடிமரத்தினுடைய பொருள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகும். அப்பொழுதுதான் நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோனியாருடைய அருள் நிறைவாக கிடைக்கும். இன்றைக்கு கொடியேற்றி நவநாளை ஆரம்பித்திருக்கின்றோம். நமக்கெல்லாம் தெரியும், காப்பு கட்டிட்டோம்னா என்ன செய்வாங்க? ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க? கொடிமரம் திருவிழா கொண்டாமல் காப்பு கட்டுவாங்களா? கட்டிட்டு என்ன செய்வாங்க? ஒழுங்காக வருவாங்க, கோயிலுக்கு வருவாங்க, வாழை பார்ப்போம். இது ஒரு நமக்கு அருள் கிடைக்கக்கூடிய காலம். எப்படி தவக்காலம் ஒரு அருளின் காலம் சொல்கிறோமோ அதை போல் இந்த நவநாட்கள் நமக்கு இறைவனுடைய அருளை நிறைவாக பெற்றுத்தரக்கூடிய காலம். அதனால தான் கொடிமரத்தை ஏற்றுறோம். ஏற்றி இந்த 9 நாளும் 13 நாளும் வாருங்கள், ஆலயத்திற்கு வாருங்கள், உங்களுடைய உள்ளத்தை புனிதப்படுத்துங்கள், உங்களுடைய வாழ்க்கையை புனிதப்படுத்துங்கள், இறைவன் தருகின்ற அருளை நம்முடைய பாதுகாவலர் வழியாக நிறைவாக பெற்று செல்லுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம்தான் இந்த காலம். எனவே இன்று எவ்வாறு மகிழ்ச்சியோடு வந்திருக்கின்றோமோ இதே மகிழ்ச்சி, இதே சமாதானம், இதே ஒற்றுமை, இதே பொறுமை, இதே ஒருவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் நமக்கு நிறைவாக என்றும் கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய பாதுகாவலர் அந்தோனியார் வாயிலாக நல்ல ஆயனிடம் மன்றாடுவோம். அவர் நாம் ஏற்றி போற்றுவோம். அதன் வாயிலாக நாம் இந்த நல்ல ஆயனுடைய பிள்ளைகள் என்று இந்த உலகிற்கு பறைசாற்றுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலை
நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். சகோதர சகோதரிகளே, ஒரே குடும்பமாக கூடி வந்திருக்கின்ற நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவன் பாலி எழுப்புவோம். நல்ல ஆயனே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் அனைவரின் உடல் உள்ள நலம் பெற புதிய திருத்தந்தையின் வழிநடத்தல், அவரது இறை முயற்சிகள் அனைத்தும் நல்ல முறையில் நடைபெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்றாட்டை கேட்டருளும். அன்பே இறைவா, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. பிள்ளைகள் அனைவரும் நல்லதொரு உயர்கல்வி பாதையை தேர்வு செய்ய தேவையான அறிவையும் ஞானத்தையும் தந்தருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே இறைவா, விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்புகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன. இன்னும் சிறப்பாக இந்த கடைசி நாட்களிலும் நடைபெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே இறைவா, வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ள இந்நாட்களில் எந்த ஒரு வெட்கை நோய்களுக்கும் நாங்கள் உட்படாதபடிக்கு எங்களை காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அன்பு தந்திரிவாம் முன் எழுப்பிக்கு இந்த மன்றாட்டுகளையும் இன்னும் எங்கள் உள்ளத்திலே பொதிந்திருக்கின்ற அனைத்து தேவைகள், எதிர்பார்ப்புகள், இயக்கங்கள் நீர் அறிவீர். இவற்றெல்லாம் நீர் எங்களுக்கு நிறைவாக தர வேண்டும் என்று உம் திருமண கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இறையே ஏற்றிடுவாய், உனதாயனை மாற்றிடுவாய். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. மேகங்கள் கூடிடவே வான்மலை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. மேகங்கள் கூடிடவே வான்மலை அருவியாகுமே, உன் அருளுக்கு சான்றாகுமே. இறைவா உனை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரம் ஒன்று தாம். இதய காணிக்கை, இரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களிடமான பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித அந்தோன்யாரின் விழாவிற்காக நாங்கள் உளம் கணிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, எல்லாம் வல்ல நித்திய இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றனர். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளருக்கு திறந்துவிடப்படுகின்றன. ஏனெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பு அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடலுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து இறந்தவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடலுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் விழா கொண்டாடுகின்ற எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியார், இவ்வுலகில் உமக்குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நாம் இன்று ஏற்றிருக்கின்ற கொடி உயரை பறப்பது போல நம்முடைய எண்ணங்கள் உயர்ந்தவைகளாக இருக்க இறை தந்தை நமக்கு அருள் தர மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேய்ப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி நம் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும்.
இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நல்ல ஆயனாக இருந்து நம்மை வழிநடத்தி பேணி பாதுகாக்கக்கூடியவர். இவர் வரும் இந்த விருந்துக்கு அழைக்கப்படும் நம்பொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலம் திரு இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இப்பொழுது நடைபெறுகிற இந்த நற்கருணை திருவிருந்திலே தங்களையே தகுந்த விதத்தில் தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முன்பக்கமாக இருக்கின்றவர்களுக்கு முன்னால் நற்கருணை கொடுக்கப்படும், பின்பக்கமாக இருக்கின்றவர்களுக்கு பின்பக்கமாக வந்து நற்கருணை கொடுக்கப்படும். வயர்லாம் போயிட்டு இருக்குது, அதனால் பின்னாடி இருந்து முன்னாடி வர வேண்டாம். நீங்கள் இருக்கின்ற இடத்திற்கே வந்து உங்களுக்கு நற்கருணை கொடுக்கப்படும். செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்து வாழ்வில் ஒளியேற்றவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சி நெஞ்சம் அழைக்கிது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்புச்சாரலில் நனைந்தாலே போதும், இன்னல்கள் நீங்கிடுமே. உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும், விண்வாசல் அடைந்திடுவே. நான் இன்று முன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் இன்று முன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்கிது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன் பாச நரம்பில் இணைந்தாலே போதும், சுகராக மீட்டிடுவே. உன் வார்த்தை கடலில் மிதந்தாலே போதும், யுகம் பல படைத்திடுவே. எல்லாமே நீதானே இறைவா, என் உள்ளம் நிறைவாக நீவா. எல்லாமே நீதானே இறைவா, என் உள்ளம் நிறைவாக நீவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே, கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றவே. பிஞ்சு நெஞ்சம் அழைக்கிது வருவாய் தேவா. தாயாக அன்பு செய்யும் என்னுயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா, வாழ்வில் ஒளியேற்றவா.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனித அந்தோணியாருடைய திருவிழா சிறப்பாக கொடியேற்றத்தோடு தொடங்கி இருக்கின்றது. இறைவனுடைய அருள் ஆசீர் நம் ஒவ்வொருவர் மீதும் நிரம்ப பொழியப்பட்டிருக்கிறது. தந்தையவர்கள் மறையுறையினுடைய தொடக்கத்திலே சொன்னது போன்று ஒரு அருள் மிகுந்த விழாவாக, ஒரு அருள் மிகுந்த நிகழ்வாக, கொடியேற்றமாக இன்றைய நாள் நிகழ்வுகள் அமைந்திருக்கின்றன. அதற்கு நிறைவான அருளை இறைவன் நம் மீது பொழிந்திருக்கின்றார். எனவே எல்லாம் வல்ல இறைவனுக்கு, நம்முடைய பாதுகாவலர் கோடி அற்புதர் புனிதர் அந்தோணியாருக்கு முதற்கண் நம்முடைய வாழ்த்துக்களை, நன்றிதனை சிரம் தாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இன்றைய நாளிலே இன்றைய வழிபாடுகள் சிறப்பாக அமைய நமக்காக வருகை தந்து நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய அன்பு அருட்தந்தையர்கள், நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை ரெனால்டு மிஸ்யர் அவர்கள், தந்தையவர்கள் தூத்துக்குடியிலே இனிகோ நகர் என்கின்ற ஒரு பங்கிலே பங்கு பணியாளராக சிறப்பான விதத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நாளிலே நம் மத்தியில் வருகை தந்து இந்த கொடியேற்ற நிகழ்விற்கு தலைமை தாங்கி அதோடு இந்த திருப்பலியிலும் நமக்காக ஜெபித்து இறைவனுடைய அருளை ஆசிரை நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே நம்முடைய முன்னாள் பங்கு தந்தை அன்பு தந்தை அருட்தந்தை ரெனால்டு மிஸ்யர் அவர்களுக்கு நம்முடைய நெஞ்சம் நிறை வாழ்த்துக்களை, நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடையாளமாக இந்த சிறிய நூலாடையானது பொன்னாடையாக அணிவிக்கப்படுகின்றது. அன்பு மக்களே, தந்தையோடு இணைந்து வந்து நமக்காக கொடியேற்ற நிகழ்விலும் பங்கேற்று சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலிக்கும் தலைமை தாங்கி நல்லதொரு மறையுரையை நமக்கு கொடுத்து இறைவனுடைய அருளையும் ஆசிரையும் நமக்கு பெற்று தந்திருப்பவர்கள் அருட்தந்தை அமலதாஸ் அடிகளார். அருட்தந்தை அவர்கள் தூத்துக்குடியிலே சவேரியானா என்று சொல்லப்படக்கூடிய அந்த இயேசு சபை குழுமத்திலே சிறப்பாக அங்கு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். தந்தையோடு இணைந்து வந்து நமக்காக ஜெபித்த அன்பு தந்தை அமலதாஸ் அடிகளார் அவர்களுக்கும் நம்முடைய நெஞ்சம் நிறை நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த நூலாடையை அணிவித்து மகிழ்கின்றோம். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய வழிபாடுகள் சிறப்பாக நடைபெற நமக்கு உதவி புரிந்திருக்கக்கூடிய இசை மீட்டிய பாடல் பாடிய அன்பு சகோதரர்கள். பங்கு தந்தைக்கு போடுறாங்களாம், சரி போட. அடுத்தால அருட் சகோதரிகளுக்கு போட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். கையில் வாங்கிக்கிடுங்க. நம்முடைய இசை மீட்டிய அன்பு சகோதரர்கள், பாடல் பாடிய அன்பு சகோதரர்கள், இன்று காலையில்தான் அழைப்பு கொடுத்தேன், வர முடியுமா என்று கேட்ட பொழுது கட்டாயம் வருகிறோம் என்று சொல்லி வந்து நம்முடைய வழிபாட்டிற்கு மெருகூட்டி இருக்கிறார்கள். இறைவனோடு நாம் ஒன்றிக்க நமக்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். அன்பு சகோதரர்கள் ஆரோக்கியராஜ் மற்றும் மிதுசன் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிதனை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய ஆலய நிர்வாகத்தாருக்கு சிறப்பான நன்றிதனை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருவாளர் துரைராஜ் அவர்களுடைய தலைமையிலே ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பான விதத்திலே எல்லா நிகழ்வுகளையும் ஒருங்கிணைத்து இன்றைய கொடியேற்ற நிகழ்வு சிறப்பாக நடைபெற நமக்கு உதவி புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இப்பொழுது மரியாதை செய்யப்படுகின்றது. கரவொலி எழுப்பி வாழ்த்துக்களை, நன்றிதனை தெரிவித்துக் கொள்வோம். அன்பு மக்களே, நம்முடைய ஆலயத்திற்காக
இந்த புதிய கொடிமரத்தை நேர்ச்சியாக காணிக்கையாக கொடுத்திருக்கிறவர்கள் பாலகுருஸ் மரியம்மாள் இவர்களுடைய குடும்பத்தினர். அவர்களுக்கும் நெஞ்சம் நிறை வாழ்த்துக்களையும் நன்றிதனையும் உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். பல சிரமங்களுக்கு மத்தியிலே, பல வேலை பழிவிற்கு மத்தியிலே இந்த கொடிமரமானது கம்பீரமாக உயர்ந்து நிற்கின்றது. அதற்காக உழைத்த அந்த குடும்பத்திற்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சம் நிறை நன்றிதனையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். அன்பு மக்களே, நம்முடைய வௌவால் தொத்தி இறை மக்கள் சிறப்பான விதத்திலே இந்த கொடியேற்ற திரு நிகழ்விலே திருப்பலியிலே பங்கேற்று ஜெபித்திருக்கின்றீர்கள். அத்தோடு நம்முடைய நாகலாபுரம் பங்கை சார்ந்த இறை மக்கள் பல இணையூர்களிலிருந்தும் அன்பு மக்கள் வந்திருக்கின்றீர்கள். ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இன்னும் வெளியூர்களிலிருந்தும் திருப்பயணிகளாக புனித அந்தோணியாருடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களையும் நன்றிதனையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, ஒவ்வொரு நாளும் திருவிழா நாட்களில் மாலையிலே 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அதனை தொடர்ந்து திருப்பலியும் நடைபெறும். எனவே அன்பு மக்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்று புனிதர் வழியாக இறைவனுடைய அருளை ஆசிரை பெற்று செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். கொடியேற்றத்திற்கு மட்டும் வந்தோம், அடுத்தது என்ன 9-10க்கு தான் வருவோம் என்று சொல்லி கொண்டிருக்காமல் ஒவ்வொரு நாளும் அன்பு மக்கள் இதை போன்று திருப்பலியிலே பங்கேற்று ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு மக்களை, திருப்பலி நிறைவுற்ற பிற்பாடு அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அன்பின் விருந்திலும் அன்பு மக்கள் கலந்து கொண்டு புனிதரின் ஆசீர் பெற்ற அந்த உணவை அருந்தி இறைவனுடைய அருளோடு ஆசீரோடு இல்லம் திரும்பும்படியாக அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நம்ம சிறப்பான விதத்திலே நமக்கு ஒலி ஒளி அமைப்புகளை அமைத்து தந்த அன்பு சகோதரருக்கும், நான் கடைசி நாள் சொல்ல நினச்சேன், இல்லை இன்னைக்கே சொல்லிடுங்க அப்படிங்கிறாங்க, அன்பு சகோதரர் அவர்களுக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிதனையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்னும் நம்முடைய இளம் பெண்கள், இளைஞர்கள், திரைக்கு பின்னால் நின்று உழைத்த தன்னார்வ தொண்டர்கள் ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகள். சில நேரங்கள் யாராவது பர்டிகுலராக மறந்திருப்போம், அவர்களுக்கு நன்றிகள். நம்முடைய அன்பு அருட்சகோதரிகள் சிறப்பாக வந்து அனைத்தையும் ஏற்பாடு செய்து வழக்கம் போல என்னுடைய வேலையை அவர்கள் இலகுவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே அனைத்திற்கும் முத்தாய்ப்பாக ஒத்துழைத்த அன்பு அருட்சகோதரிகளுக்கும் சிறப்பான நன்றிதனை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இந்த திருவிழா நாட்கள் நாம் ஆடம்பரத்திற்காக கொண்டாடக்கூடிய நாட்கள் அல்ல. இறைவனுடைய அருளை ஆசிரை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆன்மீக கொண்டாட்டத்திற்கான நாட்கள். எனவே வெளி ஆடம்பரங்களை தவிர்த்து நம்முடைய மனதை தூய்மைப்படுத்துவோம். திருவிழா நாட்கள் அனைவரும் ஒன்றி வரக்கூடிய நாட்கள். எனவே மனதில் இருக்கக்கூடிய வைராக்கியங்கள், சண்டைகள், சச்சரவுகள், பிறரை மன்னிக்க இயலாத அந்த மனப்பான்மைகள், யார்கிட்டலாம் பேசாமல் இருக்கிறோமோ இந்த திருவிழா நாட்களில் முயற்சி எடுத்து பேச ஆரம்பிப்போம். சரிங்களா? தெருவில் வீட்டு பக்கத்திலே பேசாமல் இருப்போம், ஊரில் பலரோடு பேசாமல் இருப்போம், சண்டை போட்டுட்டு இருப்போம், எதிர்த்தால வந்தாங்கன்னா மூஞ்ச திருப்பிட்டு போவோம். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு அர்த்தமுள்ள விழாவாக இந்த விழாவை கொண்டாடுவோம். அன்பு மக்களே, நம்முடைய உறவுகளின் மட்டில் அப்படி நாம் பாராமுகமாக இருந்து கொண்டு ஆலயத்திற்கு வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துவதை அவர் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே அதனை நம்முடைய மனதிலே ஆழ பதித்தவர்களாக உறவுகளுக்கிடையே காணப்படக்கூடிய சிக்கல்களை, பிரச்சனைகளை தீர்த்து ஆண்டவருக்கு பலி செலுத்த வருகின்ற பொழுது முழுமையான மனதோடு எந்த பிரச்சனைகளும் பிணக்குகளும் இல்லாமல் வந்து ஆண்டவருக்கு பலி செலுத்துவோம், இந்த விழாவை கொண்டாடுவோம். அப்பொழுது வருடா வருடம் கடந்து செல்லக்கூடிய விழாவாக இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக
நம்முடைய ஊருக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு விழாவாக இருக்கும். எனவே அன்பு மக்கள், இதனை மனதிலே வைத்து இந்த விழாவை கொண்டாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி. அனைவரும் நன்றி மன்றாட்டிற்காக எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்று தருவீராக. அதனால் புனித அந்தோனியாருடைய கொடியேற்ற விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறை ஆசீரோடு வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, துன்பங்களோ துயரங்களோ சோதனையோ வேதனையோ, பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். பதுவை புனிதர் பரிந்துரைப்பார், எல்லாம் வல்லவர் நடத்தி வைப்பார். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும், நல்லது நடக்கும். ஆமென்.